அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பைரவர் சிவபெருமானின் 5வது அவதாரம் என சொல்லப்படுகிறது. பைரவர் பல வடிவங்களில் அருள் பாலிக்கிறார். இருந்தால் அவற்றின் துன்பங்களை போக்கி காக்கும் கடவுளாகும். இந்த தேய்பிறை அஷ்டமி திதியின் சிறப்பு கடவுளாகும் சிவபெருமான் பைரவர் ரூபத்தில் காட்சியளிக்கிறார். கால பைரவர் ஆவார். காணிக்கையாக இவருக்கு தேங்காய், எலுமிச்சம் ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்த பலனை தரும். இது வாழ்க்கையில் இருக்கும் பயம், தடைகள் நீங்கி உங்களை எழுச்சி பெறும். எலுமிச்சம் பழம், தேங்காய் கருப்பு நிற நூலில் மாலையாக கட்டி பைரவருக்கு இந்த தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் அணிவிக்கலாம். இது எதிரிகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும். அதேபோல் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை கண்டிப்பாக ஈர்க்கும். சிவபெருமானின் 64 வடிவங்களில் உக்கிரமான வடிவமாக கருதப்படுபவர் காலபைரவர். இவரே காலத்தை நிர்ணயிக்கும் கடவுளாக போற்றப்படுகிறார். அதனால் இவரை வழிபட்டால் எப்படிப்பட்ட கெட்ட நேரமும் நல்ல நேரமாக மாறிவிடும் என்பது பக்தர்களின் பெரும் நம்பிக்கை. அஷ்டமி வழிபாடும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடும் கால பைரவருக்கு மிகவும் ஏற்ற வழிபாடாகும். அதேபோல் இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை ராகு காலத்திலும் பைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும். இவர் அவதரித்த காரணத்தினால் இவரை நீங்கள் உக்கிரமான தெய்வமாகவே பார்க்கப்படுகிறார். சிவபெருமானின் அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படும் கால பைரவர் இந்த கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் இவர் அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நாட்களில் நீங்கள் காலபைரவரை நீங்கள் நினைத்து வழிபடலாம். இந்த தேய்பிறை அஷ்டமியில் தீமைகளை அழித்து பக்தர்களை காக்கும் கடவுளாக பைரவர் கருதப்படுகிறார். இவர் பக்தர்களின் பயங்களை போக்கி விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பவராகவும் திகழ்கிறார். தீய சக்திகளிடமிருந்து காப்பவராகவும் தடைகள் நீக்கி கொடுப்பவராகவும் கருதப்படுகிறார். வாழ்க்கையில் கடுமையான சூழலில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பைரவரை இந்த தேய்பிறை அஷ்டமியில் முறையாக வழிபட்டால் அவர்களின் தலையெழுத்தே மாறிவிடும் என்பது இந்த முழுமையான ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகும். சௌமுக விளக்கு என்பது 4 புறமும் தீபம் கொண்டு விளக்காகும். இது நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மிளகு சேர்த்து உளுந்த வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக படித்து வழிபட வேண்டும். பைரவர் இவரை நீங்கள் மனதார வழிபட்டு வந்தால் உங்களின் பெரும் நம்பிக்கையை கூட அவர் நிறைவேற்றுவார். இந்த கடுகு எண்ணெயால் கால பைரவருக்கு வழிபடுவது மிக விருப்பமானதாகும். பைரவர் அவதரித்த தினம் மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாளில் கடுகு எண்ணெயால் பைரவர் சன்னதி அல்லது படத்திற்கு முன்பு கோவிலிலோ அல்லது வீட்டிலோ விளக்கேற்றி வைத்து வழிபடுவது மிக சிறந்ததாகும். வீட்டில் விளக்கேற்றியும் வழிபடலாம். இரவு முழுவதும் இந்த விளக்கு எறும்படி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த எரியும் தொல்லையும் நீக்க இது எதிரிகளின் தொல்லைகள் நீங்க பொருளாதார இழப்பை தடுக்கும். மனதில் அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தும். குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். உக்கிரமான வடிவமான பைரவருக்கு மரியாதை செலுத்தும் சடங்கு என்று கூறுகிறோம் இந்த தேய்பிறை அஷ்டமியில். இது பரபிரம்மன் அல்லது உச்ச யதார்த்தத்தை விளக்குகிறது. தவறு செய்தவர்களை தண்டிக்கிறார் பைரவர் அல்லது சரணடைந்தவர்களை பாதுகாக்கிறார். கால பைரவர் 64 பைரவர்களின் தலைமையில் 8 பைரவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்காட்டியின்படி கிருஷ்ணபட்சத்தின் அஷ்டமி திதியில் போல கலாஷ்டமி நடத்தப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து கடவுளுக்கு பிரார்த்தனை செய்கின்றனர். கால பைரவர் வாகனமான நாய்களுக்கு நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமியில் உணவு அளிப்பது பைரவரின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த வழியாகும். நாய்களுக்கு பிரெட், பால், பிஸ்கட், சாதம் போன்றவற்றை சாப்பிட கொடுப்பது நல்லது. மேலும் மாமிச உணவுகளை கொடுப்பது இன்னும் சிறப்பானதாகும். இது கால பைரவரின் அருளை பெற்று தருவதுடன் நம்முடைய கர்ம வினையை குறைக்கும். அது மட்டுமின்றி எதிர்பாராமல் ஏற்படும் துன்பங்களில் இருந்து நம்மை கண்டிப்பாக பாதுகாக்கும்.
நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி என்று பைரவருக்கு நடக்கும் அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். காணிக்கையாக தேங்காய், எலுமிச்சம் ஆகியவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்த பலனை தரும். இது வாழ்க்கையில் இருக்கும் யம பயம் தடைகளை நீக்கி உங்கள் மகிழ்ச்சி அடைய செய்யும். எலுமிச்சம் மற்றும் தேங்காய் கருப்பு நிற நூலில் மாலையாக கட்டியும் பைரவருக்கு அணிவிக்கலாம். இது எதிரிகளின் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும். அதேபோல் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கும். இந்த நாட்களில் கண்டிப்பாக கால பைரவர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது மிக சிறப்பானதாகும். இது மகா கால பைரவ அஷ்டமி அல்லது கால பைரவ அஷ்டமி என்று குறிப்பிடுகிறது. பைரவர் சிவபெருமானின் தெய்வீக ஆற்றலிலிருந்து தோன்றுகிறார் மற்றும் இவர் கடுமையான வடிவத்திற்காக நன்கு அறியப்பட்டவர். கால பைரவர் தெய்வீக சக்தியால் ஆசிர்வதிக்கப்படுகிறார். மேலும் அவர் தனது இடது கை சுண்டு விரலால் பிரம்மாவின் 5வது தலையை கொய்தவராக பார்க்கப்படுகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.